ஒரு இனிய பணிக்காக திரு பி ஸ்ரீபிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். CKK அறக்கட்டளையின் 45ஆம் ஆண்டு இலக்கிய விழாவிற்கு வருகை தந்துள்ள தமிழ் சான்றோர்களே, இலக்கிய ஆர்வலர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சொற்பொழிவு நிகழ்வில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நமது விருந்தினரை அறிமுகம் செய்யும் அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த CKK அறக்கட்டளைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் நம் மூச்சுக்காற்றில் கலந்து, வள்ளுவனின் வாசகமாய் 2 அடியில் நம் நெஞ்சில் நுழைந்து, என்றும் நம்மையாளும் நம் தமிழ் மொழிக்கு உலகிலேயே கோவில் இருக்கும் ஒரே ஒரு புனிதமான இடம் என்றால் அது சிவகங்கை சீமைதான். அத்தகைய மண்ணில் பிறந்ததாலோ என்னவோ இவருக்கு தமிழ் மீதான பற்று பிறப்பிலேயே வந்துவிட்டது. இவரை பற்றி அறிமுகம் செய்வதற்கு முன் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயை பற்றி கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். இரட்டை குழந்தை பிறந்ததும் பெண் குழந்தை மிக சுறுசுறுப்பாக இருக்க, ஆண் பிள்ளை சோர்வாக இருப்பதை பார்த்து இவன் சரியாக வளரமாட்டான் என்று மற்றவர்கள் கூறிய பொழுது தன் தாய்க்கு இருந்த ஒரே ஒரு கவனம் இவனை எப்படியாவது சிறப்பானவனாக வளர்க்க வேண்டும் என்பதுதான். சிறு வயதில் பல வீடுகளில் வீட்டு பணிக்காக சென்றுள்ளார் அந்த தாய். ஆசிரியர் வீடு, IIT பேராசிரியர் வீடு, ஏன் திருவாங்கூர் மகாராஜா வீடு வரை சென்று பணி செய்துள்ளார். அங்கெல்லாம் அவர் பார்த்தது ஒரே விஷயம், அங்குள்ளவர்கள் படித்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பது மட்டும்தான். ஆகையால் படித்தால் மட்டுமே முன்னேறலாம் என்ற எண்ணம் அவருக்குள் ஆழமாக பதிந்தது. 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர் அன்று முதல் வாசிப்பின் மீது பேரார்வத்தை உருவாக்கி கொண்டார். எந்த அளவிற்கு என்றால், தான் சோகமாக இருக்கும் பொழுது கூட புத்தகங்களை வாசித்து தன் சோகத்தை போக்கிக் கொள்வார். தன் பிள்ளைக்கு பல ஆயிரம் தமிழ் கதைகளையும் அறத்தையும் தாய்ப்பாலுடன் தமிழ் பாலையும் ஊட்டி, வறுமையை உரமாக்கி திறமையை வரமாக்கி தனது மகனின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் செதுக்கிய வீரமங்கை அவர். அப்படி வளர்க்கப்பட்டவர்தான் நம் குமரன். இவர் 8 ஆண்டுகள் ஆங்கில வழி கல்விக்கு பிறகு 7ஆம் வகுப்பை தொடர பணம் இல்லாத ஒரே காரணத்தால் அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். மற்றவர்களோ நீ பேசத்தான் லாய்க்கு என்று கூறிய பொழுது ஒரு ஆசிரியர் மட்டும் நீ பேச லாய்க்கு என்று இவரை இவருக்கே அடையாளம் காண்பித்தார். பள்ளி பருவத்திலேயே 2012ஆம் ஆண்டு சன் டிவியின் அரட்டை அரங்கம் மூலம் முதலில் மேடை ஏறினார். தூற்றிய நாவுகள் போற்றிய புகழ மாற்றியமைத்தார் தன் ஏற்றமிகு பேச்சால். அதனைத் தொடர்ந்து பல பேச்சு போட்டிகளில் பரிசுகளை அள்ளி குவித்தார். இளங்கலை பொறியியல் பட்டத்தை முடித்துவிட்டு முதலில் ஒரு வலையொலி தளத்தில் சமூக ஊடக நிர்வாகியாக தன் பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து ட்விட்டர் வலைதளத்தில் எதுகை மோனையுடன் தமிழ் செய்திகளை சுருக்கமாக எழுதினார். பிறகு செய்தி வாசிப்பாளராக உயர்ந்து அதனைத் தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக தன்னை மெருகேற்றி கொண்டார். தனது யதார்த்தமான எளிமையான சிறந்த தமிழ் உச்சரிப்பின் மூலமாக பல குட்டி கதைகளால் கட்டி போட்டு வெட்டி பேச்சுகளை தட்டி போட்டு நேயர்களின் ஈர்ப்பையும் பெற்றார். SS மியூசிக், ரெட் நூல், கலாட்டா மீடியா போன்ற தளங்களில் சிறந்த தொகுப்பாளராக தன்னை நிரூபித்துள்ளார். அதனினும் ஒருபடி மேல் சென்று தாவணி குயிலே என்ற ஒரு திரைப்பட பாடலுக்கு நாயகனாகவும் நடித்துள்ளார். பிறகு நான் முத்துக்குமரன் என்ற பெயரில் படவரி செயலி, அதாவது இன்ஸ்டாகிராமிலும் மற்றும் வலையொலி, அதாவது யூடியூபிலும் நாட்டு நடப்புகளை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார். முக்கியமாக பெண்களுக்கான அநீதிகளை தட்டி கேட்கும் இவருக்கு வலைதளத்தில் பல ஆயிரம் மக்கள் இவரை பின்பற்றுகிறார்கள். தனது கதை சொல்லும் திறனும் பேச்சாற்றலும் மொழி வளமும் தனக்கு ஒரு மிகப்பெரிய மேடையை கொடுத்தது. அதுதான் விஜய் தொலைக்காட்சி நடத்திய தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற நிகழ்ச்சி. இதன் மூலம் இன்னும் பல கோடி மக்களின் இதயத்தில் இவர் இடம் பிடித்தார்.
அதைத் தொடர்ந்து கடுமையான உழைப்பாலும் தமிழ் மீது கொண்ட தீராத ஆர்வத்தாலும் இவரின் முத்தான பேச்சாலும் இவருக்கு விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைத்தது. சொல்லில் தெளிவு, செயலில் துணிவு, கேட்பவர் மயங்கும் தமிழ் அறிவு, வாழ்க்கை ஒரு மேடை, அதில் உண்மைதான் வெற்றி என்று நிரூபித்தவர் இவர். தனித்து நின்றார், துணிந்து வென்றார், நேர்மையை நெஞ்சில் சுமந்து மக்களின் வெற்றியாளனாக வெளியே வந்தார். வாசிப்பில் இருக்கும் பேராணவமும், தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவாற்றலும், உண்மைகளை உணர்ச்சியாக மாற்றி மனதில் நிற்கச் செய்யும் பேச்சாற்றலும் இவரது குழந்தை பருவத்திலேயே விதைக்கப்பட்டது. அன்று விதைத்த விதை இன்று ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. இந்த ஆலமரம் ஓய்வை விரும்பினாலும் தமிழ் என்ற காற்று ஓய விடாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை வாழ்வியல் மந்திரமாக கொண்டு தமிழ் முத்துக்களால் செதுக்கப்பட்ட நம் சிறப்பு விருந்தினர் திரு முத்துக்குமரன் அவர்களை வசதிகள் தந்த வறுமை என்ற சிந்தனைக்குரிய தலைப்பில் சிறப்புரையாற்ற பேரன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசனுடைய வரிகள் கண்ணுக்கு முன்பாக தெரிவதை கண்டு நான் அகம் மகிழ்கிறேன். ஒரு திரைப்படம் கூட 3 மணி நேரம்லாம் இல்லை, இப்போ குறைச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு கூட நடுவில் ஒரு இடைவேளை தேவைப்படுது. ஆனால் அந்த நிகழ்வு சரியாக 4:40 தொடங்கியது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிற அத்துணை தமிழ் உள்ளங்களையும் என் சிரம் தாழ்ந்து பணிவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சி 4 மாதத்துக்கு முன்னாடியே தேதி கொடுத்துட்டாங்க. கௌரி சங்கர் ஐயாவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. 15 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குங்கிறத ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். அதில் நிகழ்ச்சி இருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டார். அந்த தலைப்பு நான் தூங்கும் போதெல்லாம் எனக்கு கனவுல வர அளவுக்கு, தம்பி இந்த தலைப்பு நீங்கள் தயார் பண்ணிடுறோம், சரி பெருசாக எதிர்பார்க்குறோம், நிறைய பேர் காத்திருக்கோம். ஒரு 5ஆவது வாட்டி 6ஆவது வாட்டியில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. அண்ணன் சந்தோஷத்தில் சொல்கிறாரா இல்லை நல்லா பேசிடுவானாங்கிற சந்தேகத்தில் சொல்கிறாரான்னு தெரியலையே. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் ஒரு பள்ளி ஆசிரியர் அப்படின்னு. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய பள்ளி ஆசிரியர்களை அவர் நிறைய ஞாபகப்படுத்தினார். நான் அவர் மேடைக்கு வந்த உடனே புலமையோடு பேசுவாருங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு புலியாக மாறி அவர் பேசியதை இன்று அவர் உரையில் கண்டு நெகிழ்ந்தேன். இன்னமும் தமிழர்கள் புலிகளை நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். வசதிகள் தந்த வறுமை அப்படின்னு இந்த தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. எப்படி யோசிச்சாரு, ஏன் எனக்கு யோசிச்சாருலாம் தெரியல. ஆனால் அந்த தலைப்பை எப்படி அணுகலாம்னு நிறையா யோசிக்கிறேன். எப்படி அணுகலாம்? வசதிகள் தந்த வறுமை. பணங்காசு பின்னாடி நம்ம ஓடுறதுனால நம்ம எதெல்லாம் இழந்துட்டோங்கிறத பேசுகிறதா, இல்லை வசதிங்கிறது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நம்ம அந்த அசதியிலேருந்து வெளியே வர்றதுக்காக கொஞ்சம் சௌகரியம் ஆகிறதுக்காக நம்ம ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றோம்ல, அதில் நம்ம எதெல்லாம் விட்டுட்டோங்கிறத பற்றி பேசுகிறதா அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கிறப்போ யுகபாரதியுடைய ஒரு கவிதை ஒன்று வாசித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊரே வியக்க வீடு, ஒவ்வொரு வேளையும் சுடுசோறு, கை நிறைய பணம், கணக்கில்லாத சொத்து, போய் வர கார், புது புது ஆடை, புகழ்ந்து பேச ஆட்கள், போஸ்டரில் முகம், ஆடம்பர வாழ்க்கை, இப்படி ஆட்படுவதைத்தான் முன்னேற்றம் என்கிறதா இந்த முட்டாள் சமூகம்னு ஒரு கேள்விக்குறி. இப்படி சொல்லிட்டு யுகபாரதி என்ன சொல்றாரு, மூச்சுக்கு மூச்சு முழங்குகிறார்கள் முன்னேறுவதை பற்றி, எதுவரை எப்போது வரை என்பதை யாருமே சொல்வதில்லை. முன்னேறுவதை விட முக்கியமானது மனிதனாய் இருப்பதுன்னு அந்த கவிதையை முடிக்கிறேன். இப்போ வசதிகள் தந்த வறுமைங்கிறதை எடுத்து பார்க்கும்போது எங்கேயோ நாம் மனிதனாய் இருப்பதில் வறுமை ஏற்பட்டு இருக்கிறதோ அப்படிங்கிறது காதோரமாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு உடையில் போட்டிருந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹியூமன் பீயிங் இஸ் பீயிங் ஹியூமன் அப்படின்னு போட்டிருந்தான். ரொம்ப அழகாக இருந்தது. ஹியூமன் பீயிங் இஸ் பீயிங் ஹியூமன். மனிதன் என்பது மனிதனாக இருப்பது. கவிக்கு அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்லுவார் அவருடைய கவிதையில்,
மனித வடிவில் பிறந்தவர்கள் சாவதற்குள் மனிதராகுவதற்கான வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. எதுலெல்லாம் வறுமைனா பெரிய பட்டியல். உங்களுக்குள்ளே கேட்டாலே, நான் கீழே இறங்கி வந்தாலே எல்லாரும் ஒரு பதில் வச்சுருப்பீங்கல்ல. எதெல்லாம் வறுமையாகி போச்சு. உடல் ஆரோக்கியத்தில் பெருமை வரும். வசதி வாய்ப்பாக இல்லாத காலத்தில் திடகாத்திரமாக இருந்தோம். இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய இழுக்கு வந்துருச்சு. வேற ரசனையில் ஒரு பெரிய இழுக்கு வந்துருச்சு. வேற காதலில் ஒரு பெரிய தொய்வு வந்துருச்சு. வேற மனுஷன் நம்புறதுல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சா வரல. யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு, எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, யாரை நம்புறதுன்னு தெரியல. ஒரு பெரிய உளவியல் ஆய்வு சொல்லுது, மனிதர்கள் இப்போதெல்லாம் மனிதர்களை நம்புவதை விட்டுவிட்டு பிராணிகளின் பின்னால் போக ஆரம்பித்து விட்டார்கள். தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்லுவார். ஒரு மாற்றுத்திறனாளி அவர் பக்கத்தில் ஒரு நாய் வச்சுருந்துருக்கிறார். அந்த நாயும் ஒரு மாற்றுத்திறனாளி. இப்போ வந்தவங்க கேட்டிருக்காங்க, ஐயா நீங்கள் மாற்றுத்திறனாளி சரி, உங்கள் பாதுகாப்புக்கு ஒரு நாய் வச்சுருக்கீங்களே, அதுவும் மாற்றுத்திறனாளியாக வச்சுருக்கீங்களே, ஏன் பிரச்சனைன்னு வரப்போ விட்டுட்டு ஓடிடக்கூடாதுல்ல அப்படின்னா அவர். இந்த ஒரு சிக்கல் இருக்குல்ல. இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் வந்த பிறகு சிசிடிவி வைக்கிறோம், பூட்டு போடுறோம், லாக்கரில் பதுக்கிறோம். என்ன செஞ்சாலும் தூங்கும்போது ஒரு நிம்மதி இல்லையே தம்பி அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்தோ வந்துடுது இல்லை. இந்த வசதிகள் தந்த வறுமைங்கிறது எங்கே இருந்து, இப்போ ஐயா சொன்னாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஐயா சொன்னது, நான் விழுப்புரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களை நேர்காணல் செய்கிறேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னார், நான் மக்களை அரசியல் படுத்த வேண்டும் தம்பி அப்படின்னார். ஏன் சுத்தமாகவே அரசியல் பற்றின அறிவு கொஞ்சமும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ நீங்கள் பார்க்கணும், இன்றைக்கி அண்ணன் சரவண கார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. நீங்கள் எல்லாரும் நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுக்கணும். ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறார், ஒரு பல்நாட்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு 1000 பக்கமுடைய ஒரு நாவலை எழுதி அதற்கான விருது கிடைக்க போகிறது என்பது தெரிந்த பிறகு வாங்குறதுக்குள்ளே இன்னொரு நாவலை எழுதுன்னு நினச்சிருக்காரு பாருங்க. எத்தனை பேருக்கு சாத்தியம்? இன்றைக்கி ஏன் அரிதின்னு மரியாதை அண்ணனை கூப்பிட்டு நான் போகிற மேடையெல்லாம் அவர் விருது வாங்கிட்டே இருக்கார். நான் அவரை வாழ்த்திக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு இது மாதிரி நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியலை. நம்பிக்கை நம்புவோம். ஏன் அப்படிதான் இன்னைக்கு படைப்பாளிகள் மத்தியிலேயே பெரிய தொய்வு. இன்னைக்கு இலக்கியத்தில் தொய்வு இருக்குது, தமிழில் பெரிய மொழி பற்று எங்கடா இருக்குன்னு தேடி பார்த்தா இப்போ முத்துக்குமரன்கிற ஒரு பையன் இவ்வளவு பேர் முன்னாடி இவ்வளவு பெரிய அரங்கத்தில் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நடுவர் அம்மா அப்படிங்கிறத கடந்து இப்போ அவங்க அம்மாவை தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமாம், ஏன்னா நான் தமிழ் ஐயாக்களால் வளர்க்கப்பட்டவன், எனக்கு தமிழ் அம்மா கிடச்சதே இல்லை. ஆனால் இன்றைக்கி தினந்தோறும் இந்த அலைபேசியில் எங்கள் தமிழம்மா எடுக்கிற தமிழ் பாடத்தினால என்னை மேலும் மேலும் நான் வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு முத்துக்குமரன் மாதிரி தமிழ் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சிறுவனுக்கு இவ்வளவு பெரிய மேடையில் இடம் கிடைச்சிருக்குன்னா தமிழுக்கு எவ்வளவு கிராக்கின்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அரசியல் அவ்வளவு சிக்கல். இந்த வறுமையெல்லாம் ஏன் வருதுங்கிற அடிப்படை கேள்வி எடுத்து பாருங்களேன். ஏன் இலக்கியம் இல்லை? அண்ணன் சொன்னார் ஒரு வார்த்தை, இலக்கியம் படித்தவர்களுக்கு இங்கே எந்த இலாக்காவும் பெருசாக ஒதுக்கப்படுவதில்லை. தமிழ் படித்தவர்களுக்கு யாரும் தட்டு நிறையாக பணம் வைத்து தாரை வார்ப்பதில்லை. அரசியலில் போகலாம் என்றால் அதிலே எந்த லாபமும் இல்லை. அதனால் அரசியல் ஒரு சாக்கடை, தமிழ் வருமானம் வராத துறை, இலக்கியம் இப்போது நமக்கு தேவையில்லை என்று எது பொருளாதாரத்தை தருமோ அதன் பின்பாக ஒரு தலைமுறையே ஓடியதால் இந்த வறுமை நம்மளை பிடித்து இழுத்து கொண்டு இருக்குது. உண்மையா பொய்யா யோசிச்சு பாருங்களேன். நெல்லை கண்ணடையா சொல்லுவார், அதிகம் பணம் வாங்குகிற பள்ளிகளின் கூடாரத்தின் மேல் 2 கைகளையும் விரித்து கொண்டு எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார் இயேசு அப்படிங்கிறார். நம்ம ஊரில் பள்ளிக்கூடம் வச்சுட்டு நம்ம பிள்ளைகள்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம ஆட்களையே வேலைக்கு கூப்பிட்டுட்டு நம்ம மொழி பேசினா ஃபைனுங்கிறாங்களே.
நம்மளும் இதை ரொம்ப கௌரவமாக ஏற்றுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்குறோம். இங்கே எல்லா இடத்துலையும் இந்த வசதிங்கிறதுக்கு பின்னாடி ஓடுனதுனால நம்ம இழந்தது பெருசு. யோசிச்சு, நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு தானி, ஒரு ஆட்டோ, அதில் ஒரு 3 வயசு பையன், 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், குட்டி பையன், 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் தான் படிப்பான். ஒரு அரை மணி நேரம் நான் அந்த ஆட்டோவுக்கு பக்கத்திலே போய்கிட்டு இருக்கேன். அவன் ஒரு நிமிஷம் கூட தலையை தூக்கி வெளியே பார்க்கலங்க. அந்த செல்ஃபோனை விட்டு அவன் கழுத்து எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் தான் தோணுச்சு, அவன் மட்டும் கிடையாது, நானும் பல நேரங்கள் அப்படி தான் பயணிக்கிறேன்னு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ரீல்ஸ் எவ்வளவு நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சுன்னா, முன்னாடிலாம் நம்ம ஃபோனில் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ யாராவது அவங்க ஃபோனை கொடுத்தா அவங்க ஃபோன்லேயும் ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். உண்மையிலே அது ஒரு பெரிய அடிக்ஷனாக அந்த தலைமுறைக்கு மாறி இருக்குங்கிறத பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. வீட்டின் ஓரத்தில் அலைபேசி இருந்தது, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருந்தோம். இப்போது எல்லோரிடமும் அலைபேசி இருக்கிறது, ஆளுக்கு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த வசதி பாருங்க, நம்ம எல்லாரையும் பிச்சு 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 போட்டுருச்சு. ஐயா ஈழம் பற்றி பேசுனதுனால இந்த கவிதை கீழே இருந்தே சொல்லணும்னு தோணுச்சு. இந்த வசதி எங்கேயோ நம்மளை உணர்ச்சிகளற்ற பிண்டங்களாக மாற்றி விட்டதோ அப்படிங்கிற ஒரு ஈழத்து கவிதை. அடிமை ஈழத்தில் காதலர்களாக இருப்பதை விட சுதந்திர ஈழத்தில் கல்லறைகளாக இருந்து விடலாம் அப்படின்னு அது காசி ஆனந்தன். எனக்கு அப்துல் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும். கவிக்கோ நான் நிறைய வாசிச்சிட்டே இருப்பேன். கவிக்கோ என்ன சொல்கிறாரு, படைப்பாளிகள் வேணும் இந்த சமூகத்துக்குங்கிறார். இப்போ இந்த வசதிக்கு பின்னாடி ஓடும்போது படைப்பு பின்னாடி ஏன் வரலைன்னா அங்கிட்டு வருமானம் வராதுங்கிற ஒரு அடிப்படை தானே. சரி, படைப்பாளிகள் வரணும், வர்ற படைப்பாளிகளுடைய படைப்பு என்னவாக இருக்கணும்? கவிக்கோ சொல்கிறார், வாக்கியங்களை ஒடித்து போடுவது அல்ல கவிதை, ஒடித்து போடப்பட்ட மக்களுக்காக வாக்கியங்களை அமைப்பது தான் கவிதை அப்படின்னு கவிக்கோ சொல்கிறார். கவிக்கோ பற்றி இப்படி சொல்கிறாங்க, ஒரு கையில் சிகரெட், தவறு தான், ஆனால் கவிக்கோ பற்றிங்கிறதால சொல்கிறேன். ஒரு கையில் சிகரெட், மறுகையில் பேனா, இரண்டிலும் நெருப்பு, அணையவே இல்லை, அவர் எழுதிக்கொண்டே இருந்தார். இந்த கவிக்கோ தான் இப்படி எழுதுகிறார். என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள்? பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? எவ்வளோ அழகு பாரு. வசதி வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் காதல் ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நீங்கள் இப்பயும் போய் பாருங்களேன், நிஜமாக சொல்கிறாங்க. 80 வயதை ஒட்டிய மூத்த தம்பதிகள் இருக்காங்கல்ல, அந்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் முகம் கொஞ்சம் ஒரே மாதிரி மாறிடுமா. இதை உண்மைன்னு சொல்கிறாங்க. ஒரு 60 காலம் 50 காலம் ஒன்றா வாழ்ந்த மூத்த தம்பதிகள் இருக்காங்கல்ல, அவங்க முகம் கொஞ்சம் ஒரே மாதிரியாக மாறிடுமா. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். இன்றைக்கி கணவன் வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவி முகம் ஒரு மாதிரியாக மாறிடுது. மனைவியை பார்த்தோன்னே இவர் முகம் சொல்லாதது உண்மைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜ் சார் எழுதியிருக்கார். ரொம்ப அழகான புத்தகம். அதில் ஒரு கதை அவர் சொல்லுவார், ஒரு பகடி கதை தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 பேர் காதலித்து திருமணம் பண்ணிட்டாங்க. ஒரு 3 ஆண்டு கால காதல்னு வைங்களேன். திருமணம் முடிஞ்ச 6 மாதத்தில் பெரிய சண்டை 2 பேருக்கும், பெரிய மனஸ்தாபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே இல்லை. உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. அவன் செத்துட்டா தேவலின்னு அவன் நினைக்கிறான், அவன் செத்துட்டா தேவலின்னு அவன் நினைக்கிறான். இப்போ ஒரு நாள் அந்த கணவனுக்கு அலைபேசி வருது, நீங்கள் இன்னார் வீட்டுக்காரர், ஆமாம், ஒரு விபத்தில் உங்கள் மனைவி இறந்துட்டாங்க. உனக்கு ஒன்றும் புரியலை, இப்போ நான் என்ன செய்கிறது? அவள் செத்துட்டா தேவலைன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ அவள் செத்து போயிட்டா. இப்போ நான் சந்தோஷப்படுறதா அழுகிறதா? வேகமாக படுக்கை அறைக்கு போகிறேன், அலமாரியை திறக்கிறேன், உள்ளே பூரா மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்குது. சிரிக்கிறான், ஒரு கொடூரமான சிரிப்பு. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே வேணும்னு இதை பூரா வாங்கி அடுக்குனிலடி, நீ செத்தது சரிதாண்டி, நீ செத்துருக்க வேண்டியதாண்டி அப்படிங்க. அப்படியே அடுக்கலைக்குள்ளே போகிறான், குளிர்சாதனை பெட்டி ஃப்ரிட்ஜை திறக்கிறான், ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்கு. திறந்து பார்த்தா உள்ளே இவனுக்கு பிடிச்ச இட்லி உப்புமா செஞ்சு வச்சிரு. அவன் அறியாமல் கண்ணுலேருந்து தாரதாரையாக தண்ணி ஊற்றுது. அழறான், ஐயோ என்னை மன்னிச்சிருமா, நான் உனக்கு எவ்வளவு திட்டிருப்பேன், உன்னை எவ்வளவு மோசமாக பேசியிருப்பேன், உன்னை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தியிருப்பேன், ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு பிடிச்ச இட்லி உப்புமா செஞ்சு வச்சுட்டு செத்து போயிருக்கேடி.
நீ செத்ததுக்கு போய் சிரிச்சிட்டே, என்னைய மாதிரி ஒரு கொடுமையான மனுஷன் அந்த உலகத்தில் உண்டான்னு விற்க அதை சாப்பிட்றான். அந்த இட்லி உப்புமாவை சாப்பிட்டுக்கிட்டே எழுதுகிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த டிஃபன் பாக்ஸில் சின்னதாக ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கு. ஐ எம் சாரி, இது நீ பிடிக்கும் செஞ்ச உப்புமா இல்லை, நீ பிடிக்காதுன்னு செஞ்ச உப்புமா, கொஞ்சோண்டு விஷம் கலந்துருக்கேன், சாப்பிட்ட 3 நிமிஷம் முடிஞ்சிருவோன்னு எழுதி. இது சும்மா பகடி தான். ஆனால் கடைசியில் தான் செய்தி. அவங்க 2 பேரும் தவறிட்டாங்க. நண்பர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க. அப்போ 2 நண்பர்கள் பேசியிருக்காங்க. ஒருத்தன் கேட்டிருக்கான், என்னடா காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க 6 மாதத்தில் இப்படி 2 பேரும். அப்போ அந்த இன்னொரு நண்பன் சொல்லியிருக்கேன், அவர்களின் உடல் மட்டும்தான் இன்று இறந்து இருக்கிறது, உள்ளம் என்றோ இறந்து விட்டது. அந்த காதல் போனதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் என்னங்க உயிர்ப்பு? அந்த வசதிகள் வந்த பிறகு எங்கோ ஒரு இடத்துல தட்டி தடுமாறுறோம்ல. உனக்கும் எனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, ஆனால் காதல் வைத்தால் எட்டும் அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதுறான். எவ்வளோ அழகு! உனக்கு எனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, ஆனால் காதல் வைத்தால் எட்டும். என் உலகத்தை அழகான பொருட்கள் கொண்டு நிரப்ப எண்ணினேன், முதலில் உன்னை வைத்தேன், அவ்வளவுதான் நிரம்பி விட்டது என் உலகம் அப்படின்னு ஒரு கவிதை. பெண்ணே, நீ சாதாரணமானவள் தான், ஆனால் இந்த கிறுக்கு பிடித்த கவிதை உன்னை தலையில் வைத்து கொண்டாடுகிறது. இது எல்லாம் வசதி இல்லாத காலகட்டங்களில் உட்கார்ந்து எழுத நேரம் இருந்தபோது வடிக்கப்பட்ட கவிதைகள் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எழுத யாருக்கு நேரம் இருக்கு? இன்னைக்கு உறவு முறைகளுக்குள்ள வருகிற ஜென்சி டேர்ம்ஸ் இருக்குல்ல, பென்சிங்கிறாங்க, ஃப்ளிங்னு சொல்கிறாங்க, சிச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்கேயா அவசரமாக ஓடுறீங்கிற கேள்வி. எங்கே ஓடுறீங்க? இல்லைங்க, இன்னைக்கு இங்கே, நாளைக்கு இங்கே, நாளைக்கு, நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள், எங்கேயோ அவசரமாக ஓடுகிற ஒரு வேகம் வந்துருச்சுல. இது நம்ம வாழ்க்கையின் நிதானத்தை குலைத்து விட்டதோ? நிதானமாக இருக்கிறதுல ஒரு பெரிய வறுமை வந்துருச்சோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிக்கிட்டே இருக்கு. இந்த உணர்வு அற்ற ஆட்களாக ஆகிவிட்டோமோ அப்படிங்கிற கேள்வி. ரொம்ப வருஷம் முன்னாடி நான் படித்தேன். ஐயா வைரமுத்து அவர்களுடைய வைரமுத்து சிறுகதைகள்னு ஒரு புத்தகம். வாய்ப்பு இருந்தால் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை அதை சொல்கிறதுக்கு. தொலைதூர உறவுன்னு ஒரு கதை இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி எப்படி உறவு முறைகள் மாறிடுங்கிறத அவர் வடித்து வச்சுருந்தார். அவரோட முதலாய் அம்மாவுக்குங்கிற ஒரு கவிதை நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு அவர் குரல்லையும் ஒரு தடவை கேளுங்க. அதில் இருக்கிற 2-3 பத்தி மட்டும் நான் சொல்கிறேன். அதில் அவர் எழுதுகிறாரு, கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்பேன். கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்பேன். கத்தி எடுப்பவனோ, களவாட பிறந்தவனோ, ஊரையாள வந்திருக்கும் தாசில்தாரி வந்தானோ, இந்த விவரங்கள் ஏதொன்னும் தெரியாமல் நெஞ்சூட்டி வளர்த்த உன்னை நினச்சா அழுக வரும்னு எழுதியிருப்பேன். அதை வாசிக்கும் போதே அழுக வரும். இன்னைக்கு அம்மா செல்ஃபோன் தரமாட்டேங்கிறான்னு கழுத்தில் கத்திரிக்கோளால் குத்திய தமிழ் மாணவனை படிக்கிற போது நெஞ்சு பதபதைக்குதா இல்லையா? சீனு ராமசாமி சார் சொல்லுவார், குழம்பு வைக்க காசில்லாத நாட்களில் நாமும் ஒரு நாள் நல்லா இருப்போண்டா என்ற நம்பிக்கையை சோற்றில் ஊட்டி வளர்த்தாள் என் தாய் அப்படின்னு சீனு ராமசாமி சார் சொல்லுவார். இன்னைக்கு சோத்தில் நம்பிக்கையே இல்லை. நல்லா வச்ச குழம்பையே ஊட்டுறதுக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இருக்கா? பிள்ளைகளுக்காக வாழுகிற பெற்றோர்கள் தான் இன்றைக்கி, மாற்றமே இல்லை. பிள்ளைகளுக்காக வாழுகிற பெற்றோர்கள் தான். ஆனால் பிள்ளைகளோடு வாழுகிற பெற்றோர்கள் காணாமல் போயிட்டாங்களே. பிள்ளைகளோடு வாழுகிற பெற்றோர்கள் காணாமல் போயிட்டாங்களா இல்லை? மெஹராஜ் இஸ்மாயில்ங்கிற ஒரு கவிஞன் எழுதின கவிதை இது. இறந்து போன அம்மா கனவில் வந்ததாக சொல்லி அண்ணன் வீட்டிற்கு வந்தான், இருவரும் அடிக்கடி வரட்டும் அப்படின்னு அந்த கவிதை. அம்மா கனவுல வந்தாடான்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு வந்தானா, 2 பேரும் அடிக்கடி வரட்டும் அப்படின்னு அந்த கவிதை. இன்னைக்கு அண்ணன் தம்பியை பார்ப்பதற்கும் தம்பி அண்ணனை பார்ப்பதற்கும் யாருக்கு நேரம் இருக்கிறது? வசதி வாசற்படியிலே நின்று அழைக்கிறதா இல்லையா? இல்லை, அன்னைக்கு அங்கே போகணுண்டா, இன்னைக்கு இங்கே அண்ணே வீட்டில் விசேஷம், சரிடா ஜிபேல மொய் அனுப்பிடுறேங்கிறார்ல. இன்னைக்கு வந்துருச்சா எல்இடி ஸ்க்ரீன் போட்டு கல்யாண நிகழ்வுகளை நடத்துகிற அவசர உலகத்துக்கு. கல்யாணம் ஏதோ காரணத்தினால வர முடியல,
ஏன் அதை தள்ளி போட்டு மீண்டும் உறவுகளை கூட்ட முடியல? எல்லாரும் பிஸியாக இருக்கோம். எப்படி இருக்கோம்? எல்லாரும் பிஸியாக இருக்கோம். இந்த பிஸியான வாழ்க்கையில் என்னத்தை கண்டம்ங்கிற கேள்வி இருக்குல்ல, இந்த பிஸியான வாழ்க்கையில் என்னத்தை கண்டம்ங்கிறது ஒரு நகைச்சுவையான கவிதை தான். மறுபடியும் பிரசிடென்ட்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. எப்படி? பிரசிடென்ட்டின் நாய் செத்து போனது, ஊரே வந்து நின்றது. பிரசிடென்ட் செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. எவ்வளோ யதார்த்தம் இது! நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவாங்க, ஒரு கேதகார வீட்டில் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாருங்கிறத ரெண்டே வாக்கியம்தான். ஒன்று இப்படி சொல்லுவாங்களாம், நல்ல மனுஷன் போயிட்டாருப்பா, இல்லைன்னு வைங்களேன், நல்ல வேலை போயிட்டாருப்பா அப்படிவாங்க. இப்போ நீங்கள் வாழ்ந்து முடித்த இந்த அவசர வசதிகரமான வசதிகளை தேடி ஓடிய, பணக்கட்டுகளை குவித்த, நகை நட்டுகளை சேர்த்த வாழ்க்கை என்னவாக போய் சேர்ந்துருக்கு? ஐயா சுயசிவம் இந்த கதை சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரியவர் என்ன பண்ணாரா, நிறைய காசு பணம் சேர்த்து வச்சுருந்தாராம். ஒரு ரூபா கூட வெளியே விட மாட்டாராம். அவர் என்ன பண்ணுவாரா, அந்த வெத்தலை பெட்டியிலேருந்து காஞ்சி போன வெத்தலை எடுத்து சாப்பிடுவாராம். இப்போ இந்த காஞ்சி போன வெத்தலை எடுத்து சாப்பிட்டா நல்ல வெத்தலை நாளைக்கு என்ன ஆயிரும்? மறுபடியும் காஞ்சி போயிடும். இப்போ இந்த காஞ்சி போன வெத்தலை எடுத்தால் மறுபடியும் நல்ல வெத்தலை ஆயிரும். இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்து அந்த காஞ்ச வெத்தலையை தூக்கி போட்டால் மறுநாள்லேருந்து நல்ல வெத்தலை சாப்பிட்லாம். ஆனால் அந்த மனுஷன் செய்யலை, காஞ்ச வெத்தலையாக சாப்பிட்ருக்காரு. ஒரு நாள் தவறிட்டார். வீட்டில் இந்த காரியம்லாம் பண்ணுறாங்க. இப்போ அப்பாவுக்கு வெத்தலை பிடிக்குன்னு வெத்தலை வாங்கியாந்து வச்சுருக்காங்க. மயம் வந்து கசைக்குது, எங்கள் அப்பா காஞ்ச வெத்தலை தான் பிடிக்கும், அதுவே வைங்கனாரா. செத்து அந்த ஆளுக்கு நல்ல வெத்தலை கிடைக்கல. ஐயா சொல்லுவாங்க, நீங்கள் எதை அனுபவித்தீர்களோ அதுதான் உங்கள் சொத்து. இந்த வார்த்தையை நல்லா குறித்து வச்சுக்கோங்க. எப்படி? நீங்கள் எதை அனுபவித்தீர்களோ அதுதான் உங்கள் சொத்து. யோசிச்சு பாருங்க, நம்ம சேர்த்து வச்ச எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சோமா? அப்துல் கயாமையா சொல்லுவார், உங்கள் குழந்தைகள் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வையுங்கள், சொத்து சேர்த்து வைத்து உங்கள் குழந்தைகளை ஊனமாக்கி விடாதீர்கள் அப்படி. எவ்வளவு 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 அழுத்தமான வார்த்தை. மறுபடியும் கவிக்கோவை எடுத்துகிட்டு வரேன். இந்த வசதி கொஞ்சம் நுட்பமாக யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தன்மானத்துக்கு வறுமை ஏற்படுத்திருச்சோ, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வைராக்கியத்தில் வறுமை ஏற்படுத்திருச்சோ, எங்கேயோ ஒரு இடத்துல யாரும் பார்க்காத இடத்துல கொஞ்சம் நம்ம மான ரோசத்தெல்லாம் இழக்க வேண்டிய சூழலுக்கு உட்படுத்திருச்சோ. கவிக்கோ இப்படி ஒரு கவிதை எழுதுறாரு. என்ன சொல்றாரு? இறைவா, கடவுள்கிட்ட போறார், இறைவா உன்னிடம் கூட பிச்சை கேட்காதவனாக என்னை ஆக்குங்கிறார். எவ்வளவு பெரிய வைராக்கி, எவ்வளவு பெரிய தன்மானம். யார்ட்டையுமே உன்கிட்ட கூட நம்ம பிச்சை கூடாது, அப்படியான ஆக்கு என்னைய அப்படின்னு கேட்குறாரு கவிக்கோ. ஏன் நம்ம எங்கேயோ போய் யார்கிட்டே இறைஞ்சி நிற்கிறோம்? ஏன் எங்கேயோ போய் யார்கிட்ட? இன்னொரு கவிதை கவிக்கோட தான், யார் யார் வாழ்க்கையோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையை விட்டு விட்டு. எப்படி? அவன் காரில் போயிட்டானே, நம்ம எப்போ கார் வாங்குறது? அவன் பங்களா பிடிச்சிட்டானே, நம்ம எப்போ பிடிக்கிறது? அவன் கழுத்தில் அது கிடக்க, இவன் காதில் இது கிடக்க. யார் யார் வாழ்க்கையோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என் வாழ்க்கையை விட்டு விட்டு. விக்ரமாதித்தன் கேட்குறாரு, 8 மணி நேரம் தூங்க வேண்டும், 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், 8 மணி நேரம் பொழுதுபோக்க வேண்டும், எத்தனை மணி நேரம் வாழ வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ நியாயமான கேள்வி. அங்கே ஓடுறோம், இங்கே ஓடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அதை செய்கிறோம். வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கே, அது வாழ்க்கை. இன்னைக்கு இந்த முதல்ல யுகபாரதி சொன்னதை மறுபடியும் கொண்டு வரேன். முன்னேறுவது முக்கியம்தான், ஆனால் மனிதனாக இருப்பது. நல்லவன் அப்படிங்கிற வார்த்தையை கடைசியாக எப்போ கேள்விப்பட்டோம்லாம் யோசிச்சு பாருங்க. வல்லவனாக இருக்கணும்டாங்கிற வார்த்தை இன்னைக்கு காதுக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. நல்லவனாக இருக்கிறங்கிற வார்த்தையை கடைசியாக நம்ம பிள்ளைகளுக்கு எப்போ சொல்லி கொடுத்தோம்? இல்லை நமக்கு யாராவது எப்போயா சொல்லி கேள்விப்பட்டோமா? நல்லவனாவே இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத ஆளுன்னு தூக்கி ஒதுக்கி வச்சிட்டோம்ல. உண்மையா பொய்யா? நல்லவனா இப்போ யாருன்னு மனசுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அவன் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவேன், அவன் ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா, வந்து சேர்ந்துருச்சுல. இங்கே சின்ன ஒரு ஊரில் ஒரு பையன் MBA முடிச்சுட்டு வந்தானாம். அவங்க அப்பா சொன்னாரா, இந்த அவர் தாண்டா பெரிய பிஸ்னஸ் மேன் நம்ம ஊரில், அவர்கிட்ட போ, உன்னை எப்படி பெரிய ஆளாருன்னு ஒரு சொல்லிக் கொடுப்பாரு. இவன் போய், ஐயா அது மாதிரி நான் MBA முடிச்சிருக்கேன்,
நானும் உங்களை போல் பெரிய பணக்காரன் ஆகணும்னு விரும்புகிறேன், எனக்கு சில யோசனைகள் சொல்லுங்கன்னொடனே அவர் சொல்லியிருக்காரு, சரி தம்பி நான் சொல்கிறேன், ஒரு 4 விஷயம் சொல்கிறேன், அதை குறித்து வச்சுக்க, நீ பெரிய ஆளாயிடலாம். இன்றைக்கி இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் டெய்ரி பிஸ்னஸ், பால் வியாபாரம். முதல் விஷயம், காலையில் 5 மணிக்கு பால் கறந்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு பால் கறக்கணும். பஞ்சுவாலிட்டி பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். சரிங்க, குறிச்சிக்கிட்டான். 2வது, மாடு என்ன சாப்பிடுதுங்கிறதுல அதீத கவனம் வேணும், அப்போ தான் பால் தரமாக இருக்கும். சரிங்கய்யா. 3வது, 1 மடங்கு பாலில் 1/4 மடங்கு தண்ணி ஊற்றணும், அதை விட கூடுனாலும் தப்பு குறைஞ்சாலும் தப்பு. சரிங்கய்யா. இதுதான் ரொம்ப முக்கியம். கடைசி 4வது விஷயம், இதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவேன். சொல்லுங்கள், நீ பால் கறக்கும்போது எக்காரணத்தை கொண்டு மாட்டுக்காரன் அதை பார்த்துடக்கூடாதுன்னு இருக்கார். அந்த ஆள் அப்படித்தான் பண்ணியிருக்கா. இந்த நல்லவ யாருன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய சூட்சமாக. ஒரு ஊரில் பெரிய மழை அடித்து பேஞ்சிருக்கு, ஓயாத மழை, பெருமழை. ஊர் பெரியவர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நம்ம ஊரில் எவ்வளோ பாவம் செஞ்சவன் இருக்கேன், அவனை கண்டுபிடிச்சா எல்லாரும் தப்பிச்சுக்கலாம், இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த மாதிரி மண்டபத்தில் கூப்பிட்டுருக்காங்க. கூட்டி 150 பேர், சின்ன கிராமம், தூரத்தில் ஒரு பனைமரம் தெரியுதுல, ஒவ்வொரு ஆளாக போய் தொட்டு வரணும். யார் பாவம் செய்கிறவனோ அவன் மரத்தை தொடும்போது இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், நம்மளாம் தப்பிச்சுக்கலான்னு. உடனே கடைசியாக எல்லோரும் ஊர் கூடி சரின்னு சம்மதமாகி ஒவ்வொருத்தராக போய் தொட்டு வந்துருக்காங்க. 149 ஆளும் தொட்டாச்சு. கடைசியாக என்ன மாதிரி ஒரே ஒருத்தன் பரிதாபம் நிற்கிறான், ஊரே சேர்ந்து தள்ளுது, போடா. இவன் நடுங்கிக்கிட்டே போய் மரத்தை தொட்டதான் தாமதம், டமால்னு விழுந்துருக்கிட்டி மண்டபத்தில். அவன் ஒருத்தன் இந்த ஊரில் நல்லவன. இப்படி நல்லவர்கள் யாருங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலை தேடுறத எப்பயோ தொலைச்சிட்டோம். இந்த ஒன்றும் இல்லைங்க, இந்த வசதி என்னவான மனிதர்களை தொலைச்சிருக்கு தெரியுமா? சமூக அக்கறை கொண்ட மனிதர்களை தொலைத்திருக்கிறது. எப்படி? எல்லாம் யோசிச்சு பாருங்க. யாரோ ஒரு பெரிய மனிதர் இங்கே இந்த அரங்கத்தில் இருக்கலாம், இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவா இருக்கலாம், எல்லாருக்கும் நல்லது செய்வார், கையில் இருக்கிறதை எடுத்து கொடுப்பாரு, தன் சம்பாதிச்சது அந்த சமூகத்துக்காக செலவழிக்கிற மனுஷனாக இருப்பார். அவங்க வீட்டில் போய் அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அவர் பிழைக்க தெரியாத மனுஷங்கிறதா இருக்கும். அவர் வீட்டில் அவருக்கு என்ன பேர்? அவர் பிழைக்க தெரியாத மனுஷங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருப்பார். இப்போ இந்த வசதியை தேடி ஓடணுங்கிற மனோநிலை, சமூக அக்கறை கொண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கும் சேகுவாராவை நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கும் பகத்சிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி நிறைய புரட்சியாளர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். மனசை தொட்டு சொல்லுங்கள், இன்றைக்கி நாடு எவ்வளவு கெட்டு போய் கிடக்கு. ஏங்க ஒரு புரட்சியாளன் கூட வரமாட்டேன்? ஏங்க மேடையில் பேசுகிற முத்துக்குமரன் இதுக்கு அடுத்து சமூகத்தில் இறங்கி ஒன்றும் செய்ய மாட்டேன்? ஏங்க யாரோ ஒருத்தன் கொடி பிடிச்சி எந்திரிச்சு நிற்க மாட்டேன்? ஏங்க கொடி பிடிச்சி நிற்கிறவனுக்கு பின்னாடி வேற ஏதோலாம் கேள்விப்படுறோம்? ஏன்னா சமூகத்திற்காக போராடுவதால் உங்களை எந்த வசதியும் வந்து சேரப்போவதில்லை. அதனால் சமூக போராளிகள் என்று யாரும் வந்து சேருவதில்லை. அண்ணே ஈழத்தை பற்றி தொடங்கினாங்க. ஈழப்போர் முத்தி நிற்கிற காலம், எல்லா பக்கமும் படைகள் சூழ்ந்துருச்சு. போர்க்கப்பல் வந்து நிற்கிது புலிகளை தாக்குறதுக்கு. ஒரு பெண் புலி உடம்பு முழுவதும் வெடிமருந்துகளை கட்டிக்கிட்டு 30 கிலோமீட்டர், எவ்வளவு? 30 கிலோமீட்டர் கடலுக்குள்ள நீந்துறா. 30 கிலோமீட்டர் கடலுக்குள்ள வெடிமருந்தோடு நீந்தி அந்த போர் கப்பலை வெடிக்க செய்த அங்கையர்கண்ணி என்ற பெண் புலியை இன்று நாம் பேசுவது கூட இல்லை. ஏனென்றால் அதை பேசுவதால் நமக்கு வசதி வந்து சேருவதில்லை. பெருமாள் முருகன் ரொம்ப அழகா சொல்றாரு, பாலா போன இந்த சனம் யாருக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்காது, எவங்கிட்ட என்ன இல்லைன்னு தான் பார்க்கும். எப்படி? பாலா போன இந்த சமூகம் எவங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்காது, எவங்கிட்ட என்ன இல்லைன்னு தான் பார்க்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறத பற்றி யாருமே மகிழ்ச்சி அடைகிறது இல்லையே. இருக்கிறத வச்சு நிறக்க வாழணுமாங்கிற வார்த்தை இன்னைக்கு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சா ஆகலையா? ஏய் அவன் அதை பண்ணிட்டான், இவன் இதை பண்ணிட்டான், அவன் அங்கிட்டு போயிட்டான், இவன் எங்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோங்க இந்த வசதியான வாழ்க்கையை நம்பி. பொருளாதார வசதி மட்டும் இல்லை, உடலும் அசதியே ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த முதலாய் அம்மாவுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச பற்றி சொல்கிறேன். உங்கள் அம்மா சமையலை பற்றி வைரமுத்தை எழுதியிருப்பார். கதக்கதன்னு களி கிண்டி, களிக்குள்ள குழி வெட்டி, நல்லெண்ணெய் கருப்பட்டி கலந்து தருவாயே,
தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில் இன்னும் மசமசன்னு நிற்கிதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு, குறுமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளித்து கும்மி அரைச்சி கொளன்னு வலிக்கையில் அம்மி மணக்கும், அடுத்ததொரு மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய் வெடியும், கருவாடு தேன் ஒழுகும், கோழி குழம்பு மேலே மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஊறும். எல்லாருக்கும் எச்சி ஊறுதா? ஆனால் இன்றைக்கி குழம்பு சட்டியை திறந்தா நாறுதே. ஏன்? எல்லாமே ரெடிமேடு, பொடியும் ரெடிமேடு, அடுப்பு ரெடிமேடு, எல்லாம் ரெடிமேடு. எல்லாம் ரெடிமேட் ஆனதுக்கான காரணம் என்ன? கொஞ்சம் சுலபமாக தான் சமைப்போமே. ஏன் சிரமப்பட்டுக்கிட்டு மிளகாயை அரைச்சி காய வச்சு ஐஸ்மிலுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கோ ஒரு இடத்துல வசதிக்கு பின்னாடி ஓடுறோம்ல, எங்கோ ஒரு இடத்துல வசதிக்கு பின்னாடி ஓடுனாலே வறுமை தான் வந்து சேருங்கிறத இந்த தலைப்பு இன்றைக்கு எனக்கு உணர்த்தி இருக்கிறது தந்த கௌரிசங்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி. யார் அடித்ததென்று தெரியாது, எங்கே விழுந்தோம் என்று தெரியாது, பாவம் மனிதர்கள் அப்படின்னு முடிக்கிறாரு கவிக்கோ. நம்ம எல்லாம் பார்த்து பரிதாபப்படுகிற கவிக்கோ அப்துல் ரகுமான், தயவு செய்து வசதிகளுக்கு பின்பாக ஓடுவதை விட வாழ்க்கைக்கு பின்பாக ஓடுங்கள், கொஞ்சமாவது வாழுங்கள் என்று அவர் மொழியிலிருந்து உங்களிடம் சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக உரையாற்றிய திரு முத்துக்குமரன் அவர்களுக்கு நன்றி.